ஹிந்தி எதிர்ப்புக்கான போராட்டம் கடைசியில உயிரிழப்புல போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயம். தொடர்ந்து ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லயும் இருக்கிற இடங்கள்ல ஹிந்தியில இருக்க நேம்ஸ் எல்லாம் கருப்பு மை வச்சு இந்த ஸ்ப்ரே வச்சு அழிச்சிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருந்த போராட்டத்துல மார்ச் 11ஆம் தேதி அன்று ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா, ரயில் முன்னாடி குதிச்சு இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு. இவர் நிறைய காயங்களோட ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா மார்ச் 17 அன்னைக்கு அவரை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலமா 17 அன்னைக்கு அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தியும் வெளியாகிருக்கு. இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துல ஒவ்வொரு ரயில் நிலையங்களையும் முக்கியமா போராடிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா பார்த்தோம்னா குரோம்பேட்டை, நுங்கம்பாக்கம், சென்னை பார்க் இதுலதான் அதிக போராட்டங்கள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு வழக்கு பதிவிலையும் இந்த நபர்னுடைய பெயர் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதுல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏதாவது அறிவிப்புகள் வெளியிடுவாரா அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதிரி உயிர் பலிகள்லாம் எதுவும் இல்லாம இந்த போராட்டமானது நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா ஹிந்தி எதிர்ப்புக்காக ஒருத்தர் கூட உயிர் விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இதுக்கான பதிலா எதுவுமே சொல்லலை அப்படிங்கறதுதான் பெரிய வருத்தத்திற்குரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் முதல்ல ஏன் இதை நடத்துறீங்க, இது நடத்துறதுக்கான ரீசன் என்ன, இப்ப எலெக்ஷன் வந்துட்டு இருக்கு, அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கிற மாதிரியான விஷயங்களை தான் சொல்லணும். இதை தவிர்த்துட்டு இப்போ உயிர் பலிங்கிறது இதுல நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆழ்ந்த இரங்கலை தாண்டி இந்த ஒரு விஷயத்த சொல்றது அப்படிங்கிறது சரியானதா இருக்காதுன்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க.